Hi dear subscribers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்ட்போர்டை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடுல எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்ட பிறகு ஹோல்ஸ் தெரியும் இல்லையா, சின்ன சின்னதா கார்ட்போர்டில் அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் எடுத்து அந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியாமல் நம்ம இந்த டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேப் இல்லைனா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம், ஆர் வந்து நியூஸ் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கலர் எடுத்திருக்கேன், 2 கலர் எடுக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் ஒன்று, டார்க் க்ரீன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் க்ரீனை இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருந்தேன், அது அவ்வளோவா செட் ஆகலை, நிறைய பெயிண்ட் ஆனிச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் அந்த பெயிண்ட்டும் சேர்த்து நான் இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த லைட் க்ரீன் எடுத்தோம்ல அதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அடித்தாச்சு, சும்மா கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் கிட்ட காஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் க்ரீன் எடுத்து, லைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக அங்கங்கே வந்து ஒரு டச்சப் மாதிரி கொடுத்து விடுங்க. சரியா, மேலே வந்து அந்த லைட் க்ரீனோட டெக்ஸ்சர் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி அதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு, பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட் க்ரீனோட டெக்ஸ்சர் லைட்டாக தெரியும், அதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த தண்ணிலாம் ஊற்றுவோம்ல, சின்ன மகு, அந்த மாதிரி நான் வரைகிறேன். அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வரைஞ்சாச்சு, இதை கட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைகிறது ரொம்ப சிம்பிள் தான், சும்மா ஸ்கேல் வச்சு கூட நம்ம ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு, வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த சைடில் மக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அதை வந்து தனியாக கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதில் என்ன கலர் பெயிண்ட் வேணால் கொடுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி நம்ம ஒட்டணும். சரியா, இந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நான் பென்சில் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்காக ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி நம்ம வரைகிறோம், சும்மா கொஞ்சம் ரஃப்பாக தான் வரைகிறோம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாம். இந்த க்ளே வந்து ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், இந்த க்ளே கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. இதில் வந்து இந்த கிராஃப்ட் இன்றைக்கி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம்ல, அந்த க்ளேயில் வந்து நான் வேறு கிராஃப்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த க்ளே நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா வீணாக போய்டும் இல்லையா, அதனால் இந்த க்ளேயில் வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து தட்டையாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளே மோல்டு ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மோல்டில் இந்த மாதிரி ஒரு பூ, இந்த பூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து நான் இந்த கிராஃப்ட்டுக்கு செட் ஆகுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூவில் வந்து அச்சு வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக அதோட அச்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதே மாதிரியே 3 எடுத்திருக்கேன், அந்த பூ மாதிரியே வந்து சின்னது பெருசு அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டு 3 சைஸில் இருக்கிறதையுமே எடுத்து 3 சைஸில் இருக்கிற பூவுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பூ தேவைப்படும், அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ க்ளே இருக்கோ அந்த எல்லா க்ளேயும் வந்து இந்த பூ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி க்ளே மோல்டு இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பூ பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கையிலே ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து நம்ம நிறைய ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த பூ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த நம்ம மக்கு மாதிரி ஒன்று ஒட்டணும் இல்லையா, அதுக்கு கீழே அப்படியே வலிஞ்சு கொட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒட்டணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அது மேலேருந்து கீழே வரையும் வந்து நான் ஒட்டிகிட்டே வரேன். கொஞ்சம் சின்ன பூ பெரிய பூன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நான் வந்து ஒட்டுறேன். ஓகே, ஒரே இடத்துல பெரிய பூவாக ஒட்டாதீங்க, பக்கத்தில் சின்னதும் பெருசும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ மேலேருந்து கீழே வருது இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் பூ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இடத்துலலாம் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு இருக்கிற மாதிரி நிறைய பூ நம்ம வந்து ஒட்டணும். இப்போ நான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கீழே மட்டும் கொஞ்சம் நிறைய பூ இருக்கிற மாதிரி ஒட்டிக்குவோம். இப்போ நம்ம தண்ணிலாம் ஊற்றும் போது எப்படி வந்து கீழே விழுமோ அந்த மாதிரி இந்த பூ வந்து நிறைய விழுகிற மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு அந்த லுக் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒட்டுறோம். ஓகே, அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் மூடி யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அது எதுக்காக அப்படின்னா சூரியன் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஓகே, அதுக்காக தான். இப்போ கட் பண்ணி எடுத்து அந்த பீஸை இப்படி சைடில் மேலே வந்து லெஃப்ட் கார்னரில் இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கோங்க. நான் வந்து வச்சு பார்த்துட்டு இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த இடத்துல நான் இப்படி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஒட்டிட்டு சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு.
இன்னுமே இது வந்து சைட்லலாம் ஃபினிஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த க்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எல்லோ கலரில் இருந்தனால செட் ஆகிடுச்சு. வேறு எந்த பெயிண்ட்டும் நம்ம இதுக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து வேறு கலர் க்ளே எடுக்கிறீங்கன்னா அந்த பூக்கும் அந்த சன்னுக்கும் ஏற்ற மாதிரி கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு க்ளே டூல்ஸ் எடுத்து அந்த ஒவ்வொரு பூக்கும் சென்டரில் இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து விட்டுடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பூ எம்போஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இது மாதிரி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லைட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸாக தெரியும் சைடில் இருக்கிற அந்த பெட்டல்ஸ்லாம். அதுக்காக தான் இப்போ பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டரில் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சின்ன ட்ராப் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரியே அந்த சின்ன பூ பெரிய பூ எல்லாத்துலேயும் நான் வந்து ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் ட்ராப் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் அந்த பூ மேலெலாம் இப்படி வச்சுருக்கேன். அடுத்து வந்து அந்த மக்கு மாதிரி ஒன்று ஒட்டணும்ல அதுக்கு மேலேயும் அந்த பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை இப்படி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டிசைனாக இருக்கணும்னு கொடுத்தேன். பட் சொதப்பிட்டேன்னா என்னென்னு தெரியல. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடில் வந்து அவுட்லைன் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சுல அதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பெயிண்ட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைடில் ஏதாச்சும் உங்களோட இனோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஏதாச்சும் டிசைன் டேப் ஒட்டிக்கலாம். ஆர் வந்து அதே க்ளேவை கூட சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இதில் எதுவும் பண்ணல. அப்படியே முடிச்சிட்டேன். என்கிட்ட இருந்த க்ளே வந்து எல்லோ கலரில் இருந்தனால எல்லாத்துக்குமே செட் ஆகிடுச்சு. அதாவது அந்த பூக்கும் சரி, அதே மாதிரி மேலே ஒட்டியிருக்க அந்த சூரியனுக்குமே செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒயிட் கலரில் க்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ செய்கிறீங்கன்னா கலர் பண்ணிக்கோங்க. நிறைய கலரில் பண்ணிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். நான் வந்து அந்த சின்னதாக அந்த தொட்டிலேருந்து, அதாவது அந்த தண்ணி தொட்டிலேருந்து நிறைய பூ விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக நான் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் முடிஞ்ச அளவு எல்லாரோட கமெண்ட்டையும் பார்க்குறேன். லாஸ்ட்டாக போடக்கூடிய வீடியோஸில் எல்லாரோட கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய்.